நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களோட இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா சிறப்பா இருக்கிறேன். மகிழ்ச்சியோட இந்த நாள் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கான கதை என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய நிறுவனம், ஒரு பெரிய ஃபேக்டரி ஒன்று என்ன பண்றாங்க, கெட்டுறாங்க. ஓகே. அப்போ அந்த ஃபேக்டரி எல்லாம் கெட்டி பிடிச்சா ரொம்ப பிரம்மாண்டமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அதெல்லாம் எல்லாம் சொல்லி எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே நடக்குது சூப்பரா. அப்போ கடைசியா அந்த ஃபேக்டரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷின் ஒன்று என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. அப்போ அந்த மிஷின் அந்த ஃபேக்டரியுடைய முழு நிர்வாகத்திற்கும் பயன்படக்கூடிய வண்ணம், மின்னாற்றலோ இல்ல மற்ற தேவையான மற்ற விஷயங்களோ எல்லாமே கொடுக்கக்கூடிய வண்ணம் அந்த மிஷின் என்ன பண்ணிருக்கு, வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, அந்த ஃபேக்டரியில இருந்து 30 அடி ஆழத்துல என்ன பண்ணணும், அதை வைக்கணும். அங்க வச்சுதான் அது என்ன பண்ணும், வேலை செய்யும். ஆல்ரெடி பில்டிங் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கட்டிட்டாங்க, மேல எல்லாம் இது பண்ணியாச்சு. இப்ப மொத்தம் என்ன பண்ணும், மிஷினை வச்சுதான் பில்டிங் கட்டிடணும். இவங்க என்னன்னா அதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்குது, கொண்டு வராங்க. இப்போ இந்த பில்டிங் கீழே 30 அடியில் என்ன பண்ணாங்க, பள்ளம் பறிச்சுட்டாங்க. பள்ளம் தோண்டி அதுல இந்த மிஷினை வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கிரெயினை கொண்டு வந்து இறக்கணும்னா ஏதாவது ஒரு பக்கம் தான் என்ன பண்ணுது, இடிக்குது. இல்ல அந்த பள்ளத்துல கொண்டு போய் அவ்வளவு 30 அடி ஆழத்துல இறக்குறோம் அப்படிங்கிறப்பவே ஏதோ ஒரு டேமேஜ் என்ன பண்ணும், அது வந்து ஏற்படுத்தும். இல்ல கிரெயின் அப்படியே அந்த வெயிட் தாங்க என்ன ஆகுது, கிரெயின் உள்ள சரிவதற்கு இதாகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து என்ன பண்றாங்க, எப்படா அந்த 30 அடி ஆழத்துல இறக்குறது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்த்துட்டு கடைசி ஒரு முடிவு கொண்டாங்க. பசாம என்ன பண்ணிடுவோம், நம்மளே வச்சா பிரச்சனையாகும், டெண்டர் விட்டுருவோம். டெண்டர்ல யார் எடுத்து செய்யறாங்களோ முழு பொறுப்பும் அவங்க சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, டெண்டர் அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லாரும் நிறைய பேர் அதை பார்த்து தெரிஞ்சுட்டு ஒரு சில ரொம்ப ரிஸ்க் இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம என்ன ஆச்சு போடும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 5 லட்ச ரூபா செலவாகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5 கோடின்னு என்ன பண்ணுவோம், கோட் பண்ணுவோம். எப்படி இது கடினமான வேலை தானே, நமக்கு ஒரு வேளை டேமேஜ் ஆனாலும் இதுல நம்ம என்ன பண்ணிடலாம், ஈடு கட்டிடலாம் சொல்லி சில பேர் 5 கோடி அப்படி இப்படிலாம் என்ன பண்றாங்க, போட்டு இது பண்றாங்க. ஒரே ஒருத்தர் வந்து பாக்குறாரு, பார்த்துட்டு இந்த டெண்டருக்கு என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா, அது ஒரு இருக்கு, ரொம்ப நாட்கள் இருக்குது, யாராலும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னானே. இந்த மிஷின் என்ன மாதிரியான மிஷின், எப்படி வடிவமைக்க எல்லாத்தையும் என்ன பண்றாரு, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, 10 லட்ச ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுக்குறாரு. இவங்க எல்லாம் அந்த டெண்டர் முடிச்சு எல்லாம் பிரிச்சு ஓபன் பண்ணி பார்க்க எல்லாம் பார்த்தா கோடி கணக்கில் இருக்கு. ஒரே ஒரு டெண்டர் மட்டும் 10 லட்சம் இருக்குது. யூஸ்வலா டெண்டர் என்ன பண்ணுவாங்க, யாரு கம்மியான ரேட்டு கொடுப்பாங்க. அப்ப இவரை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, என்ன எல்லாம் அவ்வளவு கோடி பண்ணிருக்கேன், 10 லட்சத்துல வச்சிருவியா, ஆமா வச்சிருவேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்க பள்ளம் பறிச்சிருக்காங்களே, அந்த பள்ளத்துல இருந்து என்ன பண்ண உள்ள அந்த மிஷினை கொண்டு போகணும். இவர் என்ன பண்றாரு, பெரிய பெரிய பனிக்கட்டிகள் என்ன பண்றாரு, ஆர்டர் பண்ணி வாங்குறாரு. அந்த பனிக்கட்டியை ஃபுல்லா அந்த பள்ளத்துல என்ன பண்றாரு, நிறைச்சு வச்சிருக்காரு. நினைச்சு மேல வரைக்கும் எடுத்துட்டு அந்த மேல் பகுதியில் இருக்கலையே அந்த இடத்துல அந்த மிஷினை கொண்டு வந்து என்ன பண்ணிடுறாரு, வச்சிருக்காரு. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பனி சருக அந்த மிஷின் என்ன உள்ள போகுது. உள்ள தண்ணி இருக்கும் இல்லையா, பனிக்கட்டி உருகுனா அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு மோட்டர் வச்சு என்ன பண்றாரு, அதுல தண்ணி சேர கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டுமே ஒரே நேரத்துல நடக்குது. அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகுது, உள்ள போகுது, எந்த டேமேஜ் இல்லாம அது என்ன பண்ணுது, போய் செட் ஆயிருச்சு. இது எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கறத 1 லட்சம் ரூபாய் தான் செலவு. ஆனா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்திருக்காரு. அப்ப அவருக்கு 9 லட்சம் லாபம். கொஞ்ச நேரத்துல நம்ம இப்படிதான் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய மூளையை வேலை செய்யாம பதட்டத்துல என்ன செய்யறோம்னு தெரியாம நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சு இழந்து விடுவோம். ஆனா அதை கொஞ்சம் பயனுள்ள வண்ணமா இவரை போல பயன்படுத்தினால் நிச்சயமாக அதில் பெரிய லாபத்தை நம்ம சம்பாதிக்கலாம். சூப்பர். இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடங்கலாம். இப்ப ஆளி தரிசனம் பார்க்கலாம்.
காண்பவரே, எளிய மனங்களிலே இன்பம் காண்பவரே, அணைப்பினில் திளைத்திட, உந்தன் விருந்தினில் கலந்திட, அணைப்பினில் திளைத்திட, உந்தன் விருந்தினில் கலந்திட, உயர் உன்னருள் தியாகத்தின் பலியினிலே இதம் உன்னருள் வேண்டி வருகின்றோம். உயர் உன்னருள் தியாகத்தின் பலியினிலே இதம் உன்னருள் வேண்டி வருகின்றோம். வாருங்கள் ஆலயம் கூடிடுவோம், வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம். வாருங்கள் ஆலயம் கூடிடுவோம், வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம். விடியலை கண்டிட விரைந்திட்டோம் பணிந்தோம், விழிகளின் சோகத்தை வழங்கிட்டோம் மகிழ்ந்தோம். உயர் உன்னருள் தியாகத்தின் பலியினிலே இதம் உன்னருள் வேண்டி வருகின்றோம். உயர் உன்னருள் தியாகத்தின் பலியினிலே இதம் உன்னருள் வேண்டி வருகின்றோம். வாருங்கள் ஆலயம் கூடிடுவோம், வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம். சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. நாம இன்றைய நாள சிறப்பா நம்ம தொடங்கிட்டோம். காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புத்தியை யூஸ் பண்ணா நம்ம பெரிய லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு டாபிக் நமக்கு எப்படிப்பட்டதா இருக்க போகுது? எனக்கு அதோட கொஞ்சம் அப்படியே தொடர்புடையதுதான். அப்படி ஏன்னா நம்முடைய ஆற்றலை பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு அது எளிய விஷயமா இருந்தாலும் அது நிறைய இதோட தொடர்புடைய விஷயங்கள். ஓகே, ஃபோக்கஸ்டா இருக்கணும், சிந்திக்கணும். இது எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொரு பயிற்சிகளை என்ன பண்ணணும், மேற்கொண்டே வர வேண்டும். அப்போ அதுல முக்கியமான ஒண்ணு இந்த டைம் மேனேஜ்மெண்ட், கண்டிப்பா நேர மேலாண்மை. நம்ம நிறைய நேரங்கள்ல பேசிருக்கிறோம். இந்த நேர மேலாண்மையை நம்ம கரெக்டா மேம்படுத்துவதால், கையாளுவதால் நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குன்னு சொல்லி. இப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னா, அதை நம்ம எப்படி கரெக்டா பெட்டர் டைம் மேனேஜ்மெண்ட் கீப் அப் பண்றதுக்கு செய்ய வேண்டிய சில ஆலோசனைகள். அப்போ அதில் முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தொடங்குகின்ற பொழுது இந்த நாள்ல செய்ய வேண்டிய 3 முக்கியமான விஷயம், அதையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ஓகே, எதை நான் ஃபர்ஸ்ட் செய்யணும், எது செகண்ட் செய்யணும், எது தேர்ட் செய்யணும் அப்படினிட்டு. அது அலுவலக ரீதியான வேலையாக இருக்கலாம், இல்ல நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய வேலையாக இருக்கலாம். சில நேரங்கள்ல வேற ஒண்ணும் வேண்டாங்க, நம்ம ஆண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பைக்கை சர்வீஸ் போடுறது. இது விடணும்னு பல மாசங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப இதை ஒரு டாப் ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டு, ஓகே இன்னைக்கு நான் போறேன், இத்தனை மணிக்கு கொண்டு அப்படி போட்டாவது என்ன பண்ண முடியாத சீக்கிரமா முடிக்க முடியும் அப்படிங்கிறது. சோ அப்ப இது போல ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது செய்வதற்கு ஒவ்வொரு நாளிலையும். அந்த நாளில இந்த முக்கியமான 3 வேலைகள் என்ன, அதனுடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். தழைத்தோங்கும் ஆண்டவர்
ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும் தழைத்தோங்கும். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக, நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும் தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும் தழைத்தோங்கும். ஆண்டவர் இயேசுவிலே அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்களே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே மீளவும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய திருப்பாடலினுடைய பதிலுரை பாடல் வரியானது, ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும் என்கின்ற பதிலுரையோடு திருப்பாடல் 72 நமக்கு தியான சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடல் 72 மற்றும் 127 ஆகிய பாடல்கள் சாலமோன் அரசருக்குரியவை என்கின்ற குறிப்போடு வருகின்றன. ஆனால் திருப்பாடல் 72 முடிகின்ற போது தாவீதினுடைய மன்றாட்டு நிறைவுற்றது என்கின்ற வரிகள் வருவதனாலே ஒருவேளை இது சாலமோன் அரசர் எழுதியதா அல்லது தாவீது அரசர் தன்னுடைய மகன் சாலமோனுக்காக இறைவனை மன்றாடி எழுதியதா என்கின்ற ஒரு விவாதம் உண்டு. இந்த திருப்பாடலானது அரசருக்குரிய திருப்பாடல்கள் வகையை சார்ந்தது. இந்த அரசருக்குரிய திருப்பாடல்கள் வகை என்று சொல்லுகின்ற போது அரசர் எவ்வாறு ஆள வேண்டும், அவருடைய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும், அவருடைய ஆட்சியில என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்கும் என்பதை குறிப்பதாக இந்த திருப்பாடல் அமைகிறது. அரசர் நீதியோடு மக்களை ஆளுவார். எளியோர்க்கு உரிய நீதியை அவர் வழங்குவார். வறியோர், திக்கற்ற எளியோர், ஏழைகள் ஆகியோருக்கு இரக்கம் காட்டுவார். எனவே அரசருடைய ஆட்சி ஏழை எளிய மக்களுக்கான, வறியோருக்கான, எளியோருக்கான ஆட்சியாக அமைய இருக்கிறது. அதே வேளையிலே அரசருடைய ஆட்சி இவ்விதம் சிறப்பானதாக ஆண்டவர் விரும்புகிற விதத்திலே, ஆண்டவர் காட்டுகிற விதத்திலே அவருடைய ஆட்சி இருக்கின்ற போது அவருடைய ஆட்சி ஒரு கடல் முதல் மறுகடல் வரை உலகம் முழுவதும் அவருடைய ஆட்சி நிலைத்திருக்கும். எக்காலத்திற்கும் அவருடைய ஆட்சி நீண்டிருக்கும் என்கின்ற இறை ஆசிரையும் அரசர் பெற்றுக்கொள்கிறார். ஆண்டவருக்கு ஏற்ற ஆட்சியாக, நீதியுள்ள ஆட்சியாக, இரக்கமுள்ள ஆட்சியாக ஆண்டவர் விரும்புகிற வண்ணம் அவருடைய ஆட்சி அமைகின்ற போது அவருடைய ஆட்சி இறைவன் அருள் பெற்ற ஆட்சியாக, சமாதானத்தின் ஆட்சியாக மாறுகிறது என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அதே வேளையிலே எசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை மற்றும் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 5 முடிய உள்ள ஆகிய இறைவார்த்தைகளின் அடிப்படையிலே இந்த திருப்பாடலை நாம் வாசிக்கின்ற போது இந்த திருப்பாடல் வெறுமனே சாலமோன் அரசருக்காக அல்ல, மாறாக வர இருக்கின்ற மெசியாவுக்காக, அவரை வாழ்த்தி பாடுவதற்காக, அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காக அமைகின்ற பாடலாக இருக்கிறது என்பதை யூத மற்றும் கிறித்தவ மரபுகள் நமக்கு உணர்த்துகின்றன. ஒரு குழந்தை நமக்கு தரப்பட்டுள்ளது. அது அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவருடைய ஆட்சியின் வளர்ச்சிக்கு முடிவே இராது என்று எசாயா சொல்லுகின்ற போது இது ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை உணர்த்துவதாக, மெசியாவாக அவர் பிறந்து நமக்கு மீட்பளிப்பவராக மாறுகின்ற போது அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்பதை நமக்கு உணர்த்துவதாக அமைகிறது. ஆண்டவர் இயேசுவே எனக்கு அருமையானவர்களே, லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18-19 ஆகிய இறை வார்த்தைகளிலே
நாசரேத்தில் இருக்கின்ற செபக்கூடத்திலே ஆண்டவர் எழுந்து அந்த ஏட்டுச் சுருளை எடுத்து பிரிக்கின்ற போது எசாயா புத்தகத்தின் 61வது அதிகாரம் 1, 2 ஆகிய இறை வார்த்தைகள் அவர் எடுத்து வாசிப்பாரே, ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார், எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், பார்வையற்றோர் பார்வை பெறுவர், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் தரும் அருள் ஆண்டை மக்களுக்கு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்கின்ற அந்த வார்த்தைகளோடு இந்த திருப்பாடலை நாம் பொருத்தி பார்க்கின்ற போது, இறை ஆட்சியின் பணிக்காக ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த போது சமுதாயத்தாலே ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட விளிம்பு நிலை மக்களோடு, ஏழைகள், எளியோர், பாவிகள், ஒதுக்கப்பட்டவர்கள், விபசாரிகள் என்று முத்திரை குத்தப்பட்ட மக்களோடு ஆண்டவர் இயேசு இணைந்து பணியாற்றிய போது, அவர்களை அரவணைத்துக் கொண்ட போது அரசருடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் இயேசு அன்பு நிறைந்தவர், அரவணைத்துக் கொள்ளுபவர், மன்னிப்பவர், எளியோருக்கானவர், ஏழைகளுக்கானவர், நாம் கண்ணீர் விடுகின்ற போது நம்முடைய கண்ணீரை துடைத்து விடுபவர் என்கின்ற நம்பிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு தருகிறது. ஆண்டவருடைய முதல் வருகையை கொண்டாடுவதற்காகவும் 2வது வருகைக்காக தயாரிப்பதற்காகவும் இந்த திருவருகை காலத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை நமக்கு மகிழ்ச்சி தருகின்ற வருகை, நமக்கு அருள் தருகின்ற வருகை, நமக்கு ஆசீர்வாதங்களை தருவது, நம்முடைய கண்ணீரை துடைத்து விடுவது, நம்மை அரவணைத்துக் கொள்வது. இந்த நம்பிக்கையில்தான் இந்த திருவருகை காலம் நமக்கு அமைய இருக்கின்றது. ஆண்டவருடைய ஆட்சி மகிழ்ச்சியின் ஆட்சி, இரக்கத்தின் ஆட்சி, மன்னிப்பின் ஆட்சி. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பிறருக்கு மன்னிப்பை தருகின்ற போது, பிறருக்கு அன்பை தருகின்ற போது, பிறருக்கு நம்முடைய உதவிகளை தருகின்ற போது, பிறருக்கு நம்முடைய இரக்கத்தை கொடுக்கின்ற போது இந்த அரசருடைய பிள்ளைகளாக நாம் வாழுகிறோம். அப்படி இந்த திருவருகை காலத்திலே நம்முடைய அரசர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான பிள்ளைகளாக, குடிமக்களாக நம்முடைய மன்னிப்பின் மூலமாகவும், அன்பின் மூலமாகவும், இரக்கத்தின் மூலமாகவும் வாழ தொடர்ந்து நாம் இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவரின் அருளை வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காகவும் இந்த நேரத்திற்காகவும் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆட்சி சமாதானத்தை தருவது, அன்பை தருவது, மகிழ்வை தருவது என்பதை நாங்கள் இன்றைக்கு திருப்பாடலை வாசிக்க கேட்டோமே. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களிலே, எங்களுடைய குடும்பங்களிலே, நாங்கள் வாழுகின்ற சமூகத்திலே நாங்கள் பிறருக்கு அன்பை தருபவர்களாக, மன்னிப்பை தருபவர்களாக, இரக்கத்தை தருபவர்களாக, மகிழ்ச்சியை தருபவர்களாக வாழுவதன் மூலம் உமது பிள்ளைகளாக நாங்கள் என்றும் வாழ எங்களுக்கு அருள் தாரும். அதன் மூலமாக உமது பிறப்பையும் உமது வருகையையும் நாங்கள் கொண்டாட்டத்தோடு தயாரிக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், நேரத்தை சரிவர பயன்படுத்துவதற்கு கொடுக்கப்படக்கூடிய ஆலோசனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அதுல அடுத்ததான் என்ன ஆலோசனை சொல்றாங்க? அடுத்ததான் என்ன ஆலோசனைன்னு பார்க்கும்பொழுது, இன்னைக்கு என்ன வேலை முடிக்கணும்னு நமக்கு ஒண்ணு இருக்கும் இல்லையா? சோ அந்த வேலையை நம்ம இன்னைக்கே முடிக்கிறதுக்கான நம்ம ஒரு சூழலை நம்ம வந்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த வேலையை நம்ம அடுத்தது நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடும் போது நாளைக்குரிய வேலைகள் நமக்கு வந்து பாதிக்கப்படும். சோ இன்னைக்கு என்ன வேலை இருக்கோ அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே நம்ம மெனக்கெட்டு அதுக்கான நேரத்தை ஒதுக்கி நம்ம செஞ்சு முடிக்கணும். கண்டிப்பா இன்றே முடிக்க வேண்டிய வேலை அன்றே முடிக்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்து இன்னைக்கு அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு இது என்ன வேலை இன்னைக்கு முடிக்கணுங்கிற தெளிவு இருக்கணும். சில நேரங்கள் நாம ஒரு நினைச்சுப்போம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, நாளைக்கு அதை முடிக்கிறதுக்கான மைண்ட் செட்டோட அந்த நாளை தொடங்கினாலும் கூட அன்னைக்கு வேற ஒரு வேலை என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. அப்போ அன்னைக்கு அந்த வேலையை செய்யறதா இல்லை நம்ம இன்னைக்கு செய்யணும்னு நினைச்ச வேலை செய்யறதா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அப்போ அன்னன்னைக்கான வேலையை அன்றன்றே முடிக்க வேண்டும். அன்றன்றைக்கு எந்த வேலைகளை முடிக்க வேண்டும்ங்கிறதுல தெளிவு நமக்கு இருந்துச்சுன்னா நேரத்தை சரிவர பயன்படுத்த முடியும். கற்றுக்கொள்ளும். இன்னும் வேற என்ன இருக்குங்கிறத தொடர்ந்து. ஓகே. டிசம்பர் 2. புனித பிபியானா. ரோமையின் ஆளுநராக இருந்த பிளேவியன் டப்ரோசா பெற்றோருக்கு கிபி 4ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் பிபியானா. கிபி 4ஆம் நூற்றாண்டில் ரோமை கிறிஸ்தவர்கள் பேரரசன் ஜூலியனால் கடுமையாக துன்புறுத்தப்பட பிபியானாவின் பெற்றோர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடு இருந்த பிபியானாவின் தந்தை பிளேவியனை அரசன் ஜூலியன்
பழுக்க காய்ச்சிய இரும்பு தண்டினால் அவரது முகத்தினை தீய்த்துவிட பிளேவியன் சீழ்வைத்த முகத்துடன் உயிர் நீத்தார். ஆண்டவரை மறுதலிக்க மறுத்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடிருந்த பிபியானாவின் தாயார் டப்ரோசா அரசனால் தலை வெட்டப்பட்டு உயிர்விட பிபியானா தன் தாயாரின் உடலை தன் இல்லத்தில் அடக்கம் செய்தார். தன் குடும்ப சொத்துக்களை ஆட்சியாளர்கள் அபகரித்துக் கொள்ள வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட பிபியானா அரசனால் துன்புறுகின்ற கிறிஸ்தவர்களுக்காக ஆண்டவரிடம் அனுதினமும் ஜெபித்தார். ரோமை ஆளுநன் அப்ரோனியஸினால் கைது செய்யப்பட்ட பிபியானா ஆண்டவரை மறுதலிக்கும்படி வற்புறுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட பிபியானா அனைத்து துன்பங்களையும் மனவலிமையோடு ஏற்றுக்கொண்டார். பல்வேறு சித்திரவதைகளை அனுபவித்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடிருந்த பிபியானாவினை ஆளுநன் கற்றூணில் கட்டி வைத்து சவுக்கினால் அடிக்க பிபியானா சதைகள் கிழிந்து தொங்கியபடி இரத்த வெள்ளத்தில் பலியானார். ஆண்டவரிடம் கொண்டிருந்த அன்பிற்காக சொல்லொண்ணா துன்பங்களை அனுபவித்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடிருந்த பிபியானாவை திரு அவை புனிதராக உயர்த்தி தனிமையில் வாழும் பெண்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. புனித பிபியானாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தனிமையில் வாழுகின்ற பெண்களை ஆண்டவர் வழிநடத்தி அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நேரத்தை சரிவர பயன்படுத்த. அடுத்த ஆலோசனை என்ன? அடுத்த ஆலோசனை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டூ லிஸ்ட், செய்ய வேண்டிய பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் ரெடி பண்ணிக்கோங்க. அது மேபி ஒரு நாளைக்கான பட்டியலாக, இல்ல ஒரு வாரத்திற்கான பட்டியலாக, இல்ல ஒரு மாதத்திற்கான, எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றோமோ அதுக்கு நம்மளுடைய வசதி. இந்த ஆண்டுல நான் ஒரு 2 சுற்றுலா போயிருப்பேன், அது இந்த மாதத்தில். அப்ப அதை இயர்லி பிளானர் கூட என்ன பண்ணிடலாம், நம்ம போட்டு வச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு வேலைகளையும் முடிக்க அதுல என்ன பண்ணுங்க, அதை ஒரு நோட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இது முடிச்சாச்சு அப்படின்னு ஸ்ட்ரைக் அவுட் பண்றதோ இல்ல ஒரு டிக் பண்ணி வைக்கிறதோ, அப்போ இன்னும் என்னென்ன வேலைகள் செய்யணுங்கிறது நமக்கு. ஏன்னா நமக்கு நிறைய நேரங்கள், நிறைய ஆலோசனை, நிறைய விஷயங்கள் நமக்கு தோணும். எழுதி வைக்காததுனால நம்ம மைண்ட்ல அவ்வளவு என்ன பண்ணிக்க முடியல, ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல. சில விஷயங்கள் நம்ம மறந்தே போயிடுவோம். திடீர்னு ஒரு நாள் ஞாபகம், ஐயோ இப்படி ஒரு நாள் செய்யணும்னு நினைச்சோமே, மறந்தே போச்சு அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி எழுதி வைப்பதனால் அந்த வேலை முடிஞ்சிருக்கா முடியலையா நம்மளுக்கு தெரியும். முடிஞ்சிருந்தா சந்தோஷம், முடியலன்னா அதை முடிப்பதற்கான அடுத்த வேலை என்ன செய்யணும், நம்ம அதுக்கு குறித்து என்ன பண்ணுவோம், சிந்தித்து செயல்பட வேண்டும். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஒரு பெரிய நாடு, அருகிலே ஒரு குட்டி தீவு, வெறும் 500 பேர்களை கொண்ட குட்டி தீவு நாடு அது. அந்த தீவு முழுக்க அடாவடி கொள்ளையர்கள், அசாத்திய கொள்ளையர்கள், கடல் கொள்ளையர்கள், கொடூர கொள்ளையர்கள். அவர்களை அழிக்க நினைத்தது பக்கத்தில் இருந்த பெரிய நாடு. பலமான 500 வீரர்களை கப்பலில் அனுப்பியது. 5 நாள் போராட்டம். அனைவரும் கை கால் உடைந்து போய் திரும்பி வந்தார்கள். போராடிவிட்டு கோலாகலமாய் தோற்று போய் திரும்பி வந்தார்கள். எதிரிகளின் பலம் அப்படி பின்னி எடுத்து விட்டார்கள். அடுத்த மாதம் 1000 வீரர்களை கப்பலில் அனுப்பினார்கள். அவர்களின் கைகால்களையும் உடைத்து திருப்பி அனுப்பிவிட்டார்கள். கொடூரமான தோல்வியோடு அவர்களும் திரும்பி வந்தார்கள். அதற்கு அடுத்த மாதம் 2000 பேரை அனுப்பி வைக்க அவர்களும் அதேபோல் பெருந்தோல்வியோடு திருப்பி அனுப்பப்பட கோபமானான் பெருநாட்டு மன்னன். இந்த முறை 5000 பேரை அனுப்பினான். 500 பேர் கொண்ட குட்டி தீவினர் அதேபோல் 5000 பேரையும் கை கால்களை உடைத்து திருப்பி அனுப்பிவிட தொடர் தோல்விகளை கண்டு துவண்டு போனார் மன்னன். என்ன செய்யலாம்? தீவிரமாக யோசித்தான், அதீதமாக ஆலோசித்தான், அதன்படியே செய்தான். இந்த முறை தனது படையில் 500 பேரை மட்டும் அனுப்பி வைத்தான். அங்கேயும் 500 பேர், இங்கேயும் 500 பேர் சென்றார்கள், போராடினார்கள், வென்றார்கள், வெற்றி வாகை சூடி திரும்பி வந்தார்கள் அந்த 500 பேரும். என்ன ஆச்சரியம்!
இது எப்படி சாத்தியமானது? ஒரே ஒரு வித்தியாசத்தால் சாத்தியமானது. இந்த முறை 500 பேரை ஏற்றி சென்ற இவர்களது கப்பல் அவர்களை இறக்கி விட்டு திரும்பி வந்து விட்டது. அவ்வளவுதான். எது வெல்ல வைத்தது? இந்த தீவிலிருந்து திரும்பி செல்ல முடியாது. உயிருடன் வாழ வேண்டும் என்றால் தீவை கைப்பற்றியே ஆக வேண்டும், எதிரிகளை ஒழித்தே ஆக வேண்டும் என்கின்ற நெருக்கடியால் வெல்ல முடிந்தது. நெருக்கடியே சவுக்கடி தரும், நெருக்கி அடிக்கும். வாழ்வில் நெருக்கடியா? நெருங்கி அடி. நெருக்கடிகளே திறன் வெளிப்பாட்டின் தூண்டு காரணிகள். புதிதாக தோன்றும் ஒவ்வொரு நெருக்கடியையும் தட்டி கழிக்காமல் சந்திப்பதே முதிர்ச்சியின் அறிகுறி. இது பிரிட்ஸ் குன்ஹேல். வெல்வது எப்படி என்று யோசிப்பதை விட தோற்றது எப்படி என்று யோசித்துப்பார். அடுத்தடுத்து வெல்வது உறுதி. நெருக்கடிகளை நேசியுங்கள். அதுவே உங்களது வெற்றியை வெளிக்கொணரும் மறைமுக சாவி. அது ஒருவரது வாழ்க்கையின் நெருக்கடியின் போது எத்தனை மனிதர்கள் மறைந்து போகிறார்கள், எத்தனை வேடதாரிகள் வெளிப்படுகிறார்கள். என் வாழ்க்கையின் தாரக மந்திரம் இது. எனது நெருக்கடி நேரங்களில் வெற்றியை அடைய கடைசியாக நான் ஓடுகிறேன் என்பதற்காக வருந்தியதே இல்லை. இன்னும் நின்று விடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதே என் மகிழ்ச்சி. என்னடா இது? நிலையில்லா வாழ்வில் நிலையான நெருக்கடிகள். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். நேரத்தை சரிவர பயன்படுத்த கொடுக்கப்படக்கூடிய ஆலோசனைகள்ல அடுத்ததா என்ன ஆலோசனை கொடுக்குறாங்களாம்? பல நேரங்கள் நம்ம பல வேலை செய்வோம் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. மல்டி டாஸ்க். ஓகேங்களா? நம்ம வீடுகளில் இப்படிதான் பண்ணுவோம். ஒன்று சமைச்சுனே இருப்போம், இன்னொன்று வந்து சாமான் தேய்ச்சிட்டு இருப்போம், இன்னொன்று வந்து வீடு பெருக்கிட்டு இருப்போம். எந்த வேலையும் முழுசா முடிச்சோமான்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். எல்லாத்துலயும் அரைகுறையா இருக்கும். அப்படி செய்யாம ஒன்னொன்னா நம்ம பினிஷ் பண்ணிட்டு வரும்போது எல்லாமே கரெக்டா முடிஞ்சு இருக்கும். கண்டிப்பா. சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப நல்லா மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன். எப்படின்னு கேக்குறீங்களா? பள்ளி தேய்ச்சிக்கிட்டே டிவி பாக்குறது இல்லைங்க, அவ்வளவு இல்லைங்க. டிவி ஓடிக்கிட்டே இருக்கும், இந்த பக்கம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், இந்த பக்கம் நியூஸ் பேப்பர் இருக்கும், இந்த பக்கம் மொபைல் போன் இருக்கும். ஒரே நேரத்துல டிவி, மொபைல் போனு, நியூஸ் பேப்பர், சாப்பாடு. இந்த மல்டி டாஸ்கிங் ஏதாவது உருப்படுமா அப்படின்னு கேட்டா எதுவுமே உருப்படாது. அதாவது எல்லா நேரங்களிலும் இந்த மல்டி டாஸ்கிங் தவறு அப்படின்னு கிடையாது. எதை செய்ய முடியுமோ அந்த நேரத்தில் மல்டி டாஸ்கிங் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் சில நேரங்கள் கவனத்தை குவித்து ஒரு வேலையில் ஒரு கரெக்டாக செய்யணும் அப்படின்னு இருக்கின்ற பொழுது அங்கே இந்த மல்டி டாஸ்கிங் வேலைக்கு ஆகாது. அதை உணர்ந்து பயன்படுத்த கற்றுக்கொள்ள கண்டிப்பா கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் நல்ல ஆளுமைகளிடமிருந்து நாம் பலவற்றை கற்றுக்கொள்ளலாம். எனவே இயேசு என்னும் ஆளுமையிடமிருந்து நாம் பலவற்றை கற்றுக்கொள்வோம் என்னும் தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். இயேசுவின் ஆளுமை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம் கீழ்ப்படிதல். எபிரேயர் 5:8 சொல்கிறது, அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். மிக அருமையான ஒரு வாக்கியம். மீண்டும் சொல்கிறேன், அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நல்ல ஆளுமைகள் கற்றுக்கொள்கிறார்கள், வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்கிறார்கள். எனவே இயேசு கற்றுக்கொண்டார். அவர் ஞானம் நிறைந்தவர். அவர் குழந்தை பருவத்திலேயே ஞானமும் அறிவாற்றலும் மிக்கவராக இருந்தார். ஆனாலும் எபிரேயர் திருமுறை அவரை என்ன சொல்லி பாராட்டுகிறது? அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பங்கள் வழியாக துன்பங்களை பற்றி நம்முடைய பார்வையை நாம் மாற்ற வேண்டும். துன்பமும் நல்லதே, நோய்களும் நல்லதே. காரணம், நோய்களின் வழியாகவும் கடவுளுடைய மாட்சிமை வெளிப்படும். பார்வையற்ற மனிதரை பற்றி சீடர்கள் இயேசுவிடம் கேட்டாங்க, இவர் பிறவியிலேயே பார்வையற்றவராய் பிறந்தது இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா? இயேசு கூறினார், கடவுளுடைய மாட்சி வெளிப்படவே இவர் இவ்வாறு பிறந்தார், கடவுளுடைய மாட்சி வெளிப்படவே இவர் நோயுற்றார் என்று லாசரை பற்றி இயேசு கூறினார். எனவே துன்பமும் நல்லதே. துன்பங்கள் வழியாக நாம் பல வாழ்வியல் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது,
என்று பல வாழ்வியல் பாடங்களை துன்பங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம், கீழ்ப்படியவும் கற்றுக்கொள்கிறோம். கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், மருத்துவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பம் மிகப்பெரிய ஆசானாக, மிகப்பெரிய ஆசிரியராக இருக்கிறது. இயேசுவிடமிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியை கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நாமும் நம்முடைய வாழ்வில் துன்பங்கள், நோய்கள், தோல்விகள் வருகின்ற பொழுது துவண்டு விடாமல் இதிலிருந்து நான் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம், இதிலிருந்து நான் எப்படி கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளலாம், கடவுளுடைய திருவுளத்திற்கும் பெரியவர்களுக்கும் வயதில் மூத்தவர்களுக்கும் என்னுடைய அதிகாரிகளுக்கும் எப்படி நான் கீழ்ப்படியலாம் என்பதை நாம் கற்றுக்கொள்வோமாக. இதுவே இயேசுவின் ஆளுமையின் சிறப்பு. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நேரத்தை எப்படி அடுத்ததா சரிவர பயன்படுத்த ஆலோசனை. அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை சொல்லும்போது ஒரு சின்ன கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஆஃபீஸ் ஃபுல்லா உட்காந்து ஒரு பென்ட்ரைவ் தேடி அவர் மட்டும் தேடாம ஆஃபீஸ்ல அம்புட்டு வேற என்ன பண்ணிருக்காரு, அந்த பென்ட்ரைவ் எங்க வச்சிருந்தாரு, வீட்டுல தொலைச்சிட்டாராம். கடவுளே, அவர் ஏன் வீட்டுல தொலைச்சது இங்கே ஏன் தேடுறா, வீட்டுல இருட்டா இருந்துச்சு அதான் இங்க வந்து தேடுறான் அப்படின்னா. சோ அப்போ அது போல பல நேரங்கள்ல என்ன பண்றோம்னா, ப்ரையாரிட்டி லிஸ்ட் ரெடி பண்றோம். எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுங்கிறது நமக்கு நம்ம வேலையை சரியா செய்ய முடியும். எந்த வேலையை முதலில் செய்ய வேண்டும். இப்ப நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துறப்ப வீட்டுல அம்மாக்கெல்லாம் அழகா செய்வாங்க. மார்க்கெட்ல போய் எங்க வீட்டுல காய்கறி வாங்கிட்டு வந்தாங்கன்னா எது முதல்ல கெட்டு போகிறோமோ அந்த காய்கறி என்ன பண்ணிடுவாங்க, முதல்ல சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ அது போல எது நமக்கு தெரியல எப்படி ப்ரையாரிட்டிஸ் பண்றதுன்னு. அது போல எல்லா நிலைகளிலும் நான் செய்யக்கூடிய வேலையில் எதற்கு முதல் முன்னுரிமை, எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அதற்கு ஏற்றார் போல ப்ரையாரிட்டிஸ் செஞ்சா தான் கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான வேலையை செய்ய முடியும். ஓகே, கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வருவோம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நேரத்தை சரிவர பயன்படுத்துவதற்கு கொடுக்கப்படக்கூடிய ஆலோசனைகள் அடுத்ததா என்ன? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நேரத்தை சரிவர செய்யணும்னு பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரி எந்தெந்த டைம்ல என்னென்ன வேலைகளை நம்ம கரெக்டா முடிக்கணுன்றதையும் ஒரு லிஸ்ட் போட்டு செய்யும் போது கண்டிப்பா ஈஸியா முடிக்க முடியும். இப்போ நான் இந்த நேரத்துல நான் டைப்பிங் முடிச்சிருக்கணும்ப்பா, அதை எடுத்துட்டு போயிட்டு எடிட்டிங் கொடுக்கணும்ப்பா, அடுத்தது அதை வாய்ஸ் கொடுக்கணும்ப்பா, அப்படி நம்ம ஒரு ப்ரையாரிட்டி போட்டு நம்ம பண்ணும் பொழுது ஈஸியா நம்மளால அந்த வேலையை நம்மள செஞ்சு முடிக்க முடியும். யூசுவலா ஸ்கூல் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டெட்லைன் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போதுமான நேரம் இருந்திருக்கும், போதுமான ஆனா செஞ்சிருக்க மாட்டோம். அந்த லாஸ்ட் நாளுக்கு முன்னாடி நாள் உட்கார்ந்து எழுதுவோம். ஒரே அட்டஸ்ட் எக்ஸாம் எழுதும் போது அதே மாதிரி தான், படிக்கிறதுக்கு 5 யூனிட் ஒன்னுத்தையும் படிச்சிருக்க மாட்டோம். ஒரு நாள் நைட்ல எல்லாத்தையும் உட்காந்து என்ன பண்ண படிப்போம். சோ அப்ப நம்ம அந்த டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணா நமக்கே என்ன பண்ணுது, வேலை செய்ய தோணுது. ஓகே, இதை செய்யணும் அப்படின்னு தெரியுது. அப்போ ஒவ்வொரு நாளும் வேலை செய்கின்ற பொழுது அந்த நாள்ல 11 மணிக்குள்ள அந்த வேலையை முடிப்பேன், 12 மணிக்கு இந்த வேலையை முடிப்பேன், அடுத்த லஞ்ச் இத்தனை மணிக்கு முடிச்சிருப்பேன். ஸோ அப்படி நம்ம டைம் போட்டு லிமிட் செட் பண்ணி வேலை செய்யும் பொழுது நிச்சயமாக எடுத்த வேலையை சரிவர என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே வெற்றி பெறுவது எப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ பேரறிஞர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவர்கள் ஒரு அருமையான கருத்தை நம் முன்வைக்கிறார். அவர் கூறுகிறார், the people who get on in life are the people who get up and look for circumstances they want. And if they cannot find it, they make it happen. அதாவது வாழ்விலே வெற்றி பெறுகின்றவர்கள் தாம் விரும்பும் சூழ்நிலை அங்குள்ளதா என்று தேடி பார்க்கின்றனர். தாம் விரும்புகின்ற சூழல் அங்கே இல்லை என்றால் அத்தகைய சூழலை அவர்கள் உருவாக்குகின்றனர். இதுதான் மனிதனுடைய ஒரு தனித்தன்மை. நண்பர்களே, இன்று ஒருவரை பார்த்து நீங்கள் வாழ்விலே வெற்றி பெறுகிறீர்களா, உங்கள் தொழில் நன்றாக நடக்கிறதா, உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா என்றெல்லாம் கேட்கும்போது என்ன சொல்வார்கள், ஏதோ இருக்கிறது, ஏதோ இப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு மனநிலை. ஏன் அப்படி? உடனே அவர்கள் பதில் சொல்வார்கள், ஏன் நீங்கள் வெற்றி பெறவில்லை? சூழ்நிலை சரியில்லை, நான் நினைக்கிற மாதிரி எல்லாரும் சூழ்நிலை அமையல, அதனால என்னால் வெற்றி பெற முடியல. இப்படிப்பட்டவர்களுக்கு இதோ பெர்னார்ட் ஷா சொல்லுகிறார், வாழ்வில் வெற்றி பெறுகின்றவர் யார் என்றால்
தாம் விரும்பும் சூழ்நிலை அங்கு உள்ளதா என்று பார்க்கிறார். இருந்தால் அதை கையில் எடுக்கிறார். அப்படி தான் விரும்புகின்ற சூழ்நிலை அங்கே இல்லை என்றால் அந்த சூழ்நிலையை அவர் உருவாக்குகிறார். இதுதான் மிக முக்கியமானது. நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நம்மால் உருவாக்கிவிட முடியுமா என்று நாம் கேட்கலாம். சூழ்நிலை என்பது என்ன? அந்த சூழ்நிலை எப்படி உருவாகிறது? நாம், என்னுடையது, என் குடும்பம், என் தொழில், நான் பணி செய்கின்ற இடம், அந்த எல்லாவற்றோடும் அந்த நான் என்ற அந்த தொடர்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதனால்தான் அவர் கூறுகிறார், நீ விரும்பினால் உன்னை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலை எல்லாவற்றையும் நீ விரும்பியபடி மாற்ற முடியும். அந்த ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறது. எனவே சூழ்நிலை இல்லை, சூழ்நிலை சரியில்லை என்று சூழ்நிலையின் மீது பழியை போடாமல் நீ விரும்புகின்ற சூழ்நிலையை உருவாக்கி அந்த சூழ்நிலையிலே நீ உழைப்பை தொடர், அங்கே நீ உயர்ந்து நிற்பாய். அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நேரத்தை எப்படி சரிவர பயன்படுத்துவது. அடுத்ததா அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு இந்த நேரத்தை சரிவர பயன்படுத்த முடியாத வண்ணம் நம்மை தடுக்கக்கூடிய தடை காரணிகள் என்னென்ன, டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதை ஃபுல்லா என்ன பண்ணுங்க, தூர தள்ளி வைத்து சொல்லும் போது ஃப்ரெண்ட் ஒருத்தர் சார் கம்ப்யூட்டர்ல தான் எனக்கு வேலையே இருக்குது. அப்போ நான் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய போய் உட்காந்தோன்னா எனக்கு யூடியூபோ மற்ற எல்லாமே என்ன பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ நான் எப்படி சார் எல்லாமே ஆஃப் மோட்ல போடுங்க, அவ்வளவுதான். சிம்பிளா சொன்ன விஷயங்கள். சில இணையதளங்கள் பயன்படுத்த வண்ணம் தடுப்பதற்குன்னு சொல்லி சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அப்ப அதுல என்ன பண்ணு, உனக்கு யூடியூப் பயங்கர பிரச்சனையா இருக்கா, அடிக்கடி யூடியூப்ல சாங்ஸ் கேட்டு அப்படியே நீ உட்கார்ந்து இருக்குது, என்ன பண்ணு, யூடியூப் பிளாக் லிஸ்ட்ல என்ன பண்ணு, போட்டு முடிஞ்சு போச்சு. சோ இப்ப இது போல நம்முடைய எல்லாத்துக்கும் சொல்யூஷன், தீர்வு என்பது இருக்கு. அப்ப அந்த தடை காரணிகள் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடித்து அதற்கு என்ன தீர்வு சரியாக பொருந்துமோ அந்த தீர்வை செய்கின்ற பொழுது நம்ம நேரம் விரயம் செய்வது என்ன பண்ண முடியும், குறைத்துக் கொள்ள முடியும். அதனால் நேரத்தை பயனுள்ள வண்ணம் பயன்படுத்த வேண்டும். ஓகே, இதை கற்றுக்கொள்வோம், செயல்படுத்துவோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொடர் மூலம் உங்களை மீண்டும் ஒரு முறை மகிழோடு சந்திக்கின்றேன். இப்போது நாம் ஊராட்சி, அது தொடர்பான கிராம சபைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாம் பார்க்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் இதை மாநில அளவிற்கும் தேசிய அளவிற்கும் நீங்களாக பொருத்தி பார்க்கலாம். இதில் நாம் பார்ப்பது 100% மட்டும்தான். தேசிய அளவில் இதை போல 100 மடங்கு இருக்கிறது. இந்த ஒரு பங்கே நமக்கு தெரியவில்லை என்றால் 100 மடங்கு நாம் எப்போது தெரிந்து கொள்ளப் போகிறோம், எப்போது நம் குடிமக்களாக மாறப்போகிறோம், எப்போது நம்முடைய கடமைகளை நிறைவேற்றப் போகிறோம், அப்போதுதான் இந்த நாடு நாடாக மாறும், மக்களாட்சி மலரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்ப பலரும் இந்த தேர்தல் நேரங்களில் கேள்விப்பட்டிருப்பார்கள், 2வது சுதந்திர போர் தேவைப்படுகிறது, ஊழலுக்கு எதிராக, அதற்கு எதிராக, இதற்கு எதிராக அப்படியெல்லாம் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எப்போ, யார் பங்கேற்பது? நம்முடைய முன்னோர் கண்ண முடிட்டு இருந்தால் நாம் இன்றைக்கு அடிமைகளாக இருந்திருப்போம். அவர்கள் அன்று சுதந்திரத்திற்காக போராடினார்கள். இன்றைக்கு நம்முடைய நாட்டை உண்மையான மக்களாட்சி குடியரசாக மாற்றுவதற்காக நாமும் கண்டிப்பாக களத்தில் வேலை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இவற்றை சொல்லுகிறேன். இப்போது கிராம சபையினுடைய கடமைகள் மற்றும் அதனுடைய அதிகாரங்களை பற்றிய ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங். இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் உங்களால தான் நானும் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பாருங்க, பொதுவாகவே கிராம சபையினுடைய கடமைகள் என்று பார்க்கிற பொழுது கிராம ஊராட்சியின் வரவு செலவு திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கிற பொறுப்பு. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்தையும் இந்த கிராமத்தில் தீர்மானிக்கிற எல்லா செலவினங்களுக்கான பொறுப்பும் அவர்களுடைய அந்த கிராம சபையில தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு தெரியும், நம்ம பார்க்கலாம், நம்ம தான் கையெழுத்து போடணும். அந்த ஒப்புதல் அளித்தல், ஆண்டு தணிக்கை அறிக்கையை பரிசீலனை செய்தல் அங்க வச்சிருவாங்க. சோ நாம் குடிமக்களாக என்னப்பா என்ன நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிந்து கொண்டு அதை பரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கிராம குழுக்களின் பணிகள் மற்றும் பரிந்துரைகளை கிராம சபையில் விவாதித்தல். என்ன பணிகள் எல்லாம் இந்த ஆண்டு செய்ய போறோம், ஃபர்ஸ்ட் 6 months என்ன செய்ய போறோம், இந்த பணிகளில் எதெல்லாம் தொய்வா இருக்குது, எது நிறைவேறி இருக்கு அப்படிங்கிறத பற்றி விவாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அடுத்த ஆண்டிற்கான வளர்ச்சி திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தல். கிராம சபை ஒப்புதல் அளித்தால்தான் அந்த திட்டங்கள் நடைபெறும் என்பது சட்டத்தினுடைய கூறு. நம்ம யாரும் போகாமலே அது நடந்துட்டு இருக்கு, யாரும் போகாமலே சாப்பிடுறவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதான் உண்மை. ஏன்னா நம்ம அப்புறம் எல்லாம் முடிஞ்சு அடப்பாவி இவ்வளவு தானே அப்படின்னு தான் கேட்போமே தவிர, நம்ம தான் அதை போய் ஒப்புதல் கொடுக்கறதுக்கு, நம்ம தான் அங்க பேசுவதற்கோ உரையாடுவதற்கோ திட்டமிடுவதற்கோ
முடிவெடுப்பதற்கு நம்ம தான் கலந்துக்கலையே. அப்போ இதுதான் இது. தனிநபர் பயன்பெறும் திட்டங்களுக்கான பயனாளிகளின் பட்டியலுக்கு அங்கீகாரம் அளித்தல், சமுதாய சொத்துக்களை ஏற்படுத்த தீர்மானித்தல், தேர்ந்தெடுக்கப்பட்ட பணிகளுக்கு அங்கீகாரம் அளித்தல், அப்புறம் ஊராட்சிகளால் நிறைவேற்றப்படும் பணிகளின் தரத்தை சமூக தணிக்கை மூலம் கண்காணித்தல் மற்றும் பகுப்பாய்வு செய்தல். இதுவும் கிராம சபையில தான் நடக்கும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை நாம் வருகிற பொழுது இந்த ரோடு சரியான விதத்திலே அந்த பணி நடந்திருக்கிறதா, இந்த குளம் தூர் வரும்போது சரியான விதத்தில் நடந்திருக்கிறதா, இந்த பள்ளிக்கூடம் கட்டினாங்களே, இந்த பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சாங்களே, அது சரியான விதத்தில் நடந்திருக்கிறதா, இந்த ஏழைக்கு ஒரு வீடு பயனாளிக்கு கொடுத்தாங்களே, அந்த வீடு சரியான விதத்தில் அது கட்டப்பட்டிருக்கிறதா, தரமாக கட்டப்பட்டிருக்கிறதா, மின் விநியோகம் சீரான முறையில் இருக்கிறதா அப்படிங்கிறத இப்ப பார்க்கறதுக்கான விஷயம் அந்த கிராம சபையில் தான் நிறைவேறுகிறது. கிராம ஊராட்சி பகுதியில் பல்வேறு சமுதாயத்தினரிடையே சமுதாய நல்லிணக்கம் ஏற்படுவதை ஊக்குவித்தல், இது இன்றைக்கு மிக அவசியமானது. ஏன்னா வெறுப்பு பிரச்சாரங்கள் நம்முடைய தலைக்கு மேல் ஒரு டெமோக்ரசி ஸ்வாட் என்று சொல்வார்கள், ஒரு நம்முடைய தலைக்கு மேல் தொங்கவிடப்பட்ட கத்தியை போல இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அன்பை விதைப்பதும் ஒற்றுமையை உறவை உருவாக்குவதும் கிராம சபைகள் வழியாக நம்முடைய பொறுப்பு. நாம் வாழுகிற பகுதியில் நாங்க மனிதர்களாகத்தான் வாழுவோம், கண்டிப்பாக மிருகங்களை போல நாங்க சண்டையிட மாட்டோம் அப்படின்னு சொல்றதை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அங்கே இருக்கிறது. அது கிராம சபையில் நாம் மேற்கொள்கிறோம். சமுதாய நலம் மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்காக சமுதாயமே முன்வந்து பணமாகவோ பொருளாகவோ உழைப்பாகவோ அளிப்பதற்கு மக்களை ஒன்று திரட்டி ஊக்குவித்தல், இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லாத்துக்கும் அரசு நிதி தருமான்னு தெரியாது. ஆனா அந்த பகுதியில பல நேரங்கள்ல நாம் நம்முடைய உழைப்பை கூட கொடையாக கொடுத்து நம்முடைய பகுதியை முன்னேற்றுவதற்கு ஏற்பாடு செய்யலாம். கிராம வரைபடத்தை அங்கீகரித்தல், கிராம சபையின் கூட்டமானது ஆட்சியாளரால் கூட்டப்படும் போது கண்டிப்பாக ஒரு முக்கியமான கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் கலந்து கொள்வாங்க. அப்போ இவ்வளவு விஷயங்கள், அதான் சொல்றேன், நான் திரும்ப சொல்றேன், தன்னிறைவு பெற்ற கிராமங்களாக, நமக்கு நாமே ஆளுகிற கிராமங்களாக, ஒரு குட்டி குடியரசாக, ஒரு குட்டி இந்திய ஜனநாயக நாடாக மாற்றுகிற பெரிய பொறுப்பு இருக்குது. அது கிராம சபைகள் வழியாகத்தான் அது அரங்கேறுகிறது. நம்முடைய பங்கேற்பு தான் அதை உறுதி செய்கிறது. அதனாலதான் மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கிராம சபை கூட்டங்களில் கலந்து கொண்டு இந்திய மக்களாட்சியை மலரச் செய்ய உழைக்குமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நேரத்தை சரிவர பயன்படுத்துவதற்கு செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நமக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்க, நம்மளால இது செய்ய முடியும்னு நினைச்சா மட்டும்தான் அதுக்கு எஸ் சொல்லணும். முடியலன்னா கண்டிப்பா நோ சொல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தைரியத்தை நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும். பல நேரங்கள் நம்ம என்ன செய்யறோமா, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறோம், அது செய்ய முடியலன்ற போது நமக்கு கெட்ட பேரு தான் சேருது. உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா உருப்படியா கூட செய்ய மாட்டியா அப்படின்றது. அது நமக்கு தெரியும் இல்லையா, இந்த வேலையனால இந்த நாளுக்குள்ள அவங்க கேட்கிற டைம்ல முடிக்க முடியும், இது நமக்கு தெரியாது, இதை முடிக்க முடியாதுன்றதை நம்ம சொல்லிடணும். கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நிச்சயமாக இது எதை நாம் நேரத்தை சரிவர பயன்படுத்துவதற்கு கற்றுக்கொள்கிறோம் இல்லையோ, the learn to say no. என்னுடைய ஆசிரியர் சொல்லி கொடுத்தது, அது யாரா இருந்தாலும் சரி, நீ முடியாது, அதை செய்ய வாய்ப்பு கடவுளே சொல்லிருக்காரு, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை அப்படின்னு. அவ்வளவுதான். அப்ப அந்த நேரத்துல நிலைப்பாட்டுல உறுதியாக இருக்க வேண்டும். இல்லங்க இது வேற வழியே இல்லைங்க, யார்ட்டையும் கொடுக்க முடியாதுங்க, உங்ககிட்ட தான் கொடுக்க முடியும், நீங்க தான் செஞ்சு கொடுக்க முடியும், சொல்லட்டும், இது என்னால் இந்த நேரத்தில் செய்ய முடியாது என்றால் செய்ய முடியாது. ஒருவேளை அதை செய்வதற்கு நமக்கு சில நேரங்கள் இப்போ ரொம்ப இறங்கி கேட்கறாங்க, எனக்கு என்ன பண்ண தெரியல, வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, இந்த வேலையை என்னை விட்டு வேற செய்ய முடியாதுன்னு சொல்லி என்கிட்டே தான் திரும்ப கேட்கறாங்க அப்படின்னா, அப்ப அதுல நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அப்ப நான் இந்த வேலையை நான் செய்யறேன்னா அப்ப இந்த வேலையில இருந்து எனக்கு என்ன பண்ணணும், விலக்கு வேண்டும், எனக்கு இதையும் செய்யணும் அதையும் செய்யணும்னு சொல்லி செய்வதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அப்படி செய்யக்கூடிய ஒரே மனிதர் உலகத்தில் நான் தான் இருக்கேன்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் இந்த உலகம் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான தருணங்களில் நோ அப்படிங்கிறதுல நோ மீன்ஸ் நோ, அதில் உறுதிப்பட நிலைத்து நிற்க வேண்டும். அப்பதான் நேரத்தை சரிவர பயன்படுத்த முடியும். நீங்களும் சொன்ன மாதிரி தேவையில்லாத கெட்ட பெயர்களும் வாங்க வேண்டிய சூழல் என்பதும் அமையாது. கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்கிறத தொடர்ந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நீங்கள் கெமிக்கல் போட்டு விவசாயம் பண்ணதாக இருந்தாலும் சரி, இயற்கை விவசாயம் பண்ணதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்நேரம் நெல் விவசாயத்தில் தூர் வெடித்து புடை தள்ளுறதுக்கு, அதாவது கதிர்கள் வெளியே வர்ற இந்த தொண்டை உருளும் இல்லைங்களா, அந்த தொண்டை பெருசாகும்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த பயிர் இப்போ இருக்கும். நீங்கள் அடி உரம் கொடுத்து விவசாயம் பண்ணியிருந்தாலும் சரி, அடி உரம் கொடுக்காமல் பண்ணாலும் சரி, அல்லது நான் எதுவுமே கொடுக்கலன்னு மனநிலையில் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் இந்த பதிவை பார்க்குற இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, 200 லிட்டர் தண்ணியில்
20 கிலோ கடலை புண்ணாக்கு அல்லது எள்ளு புண்ணாக்கு இதை கலந்துக்கணும், கண்டிப்பாக கலக்கணும். இது கூட பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போனீங்கன்னா நுண்ணூட்ட கலவை வச்சுருப்பாங்க. நெல்லுக்கான நுண்ணூட்ட கலவை அல்லது வேறு எந்த பயிர் வகைக்கு, பருத்திக்கு, எண்ணெய் வித்துக்கு எதுக்கான நுண்ணூட்ட கலவை இருந்தாலும் 5 கிலோ வாங்கிட்டு வாங்க. அதை இது கூட கலந்துருங்க. 2 சொல்லிட்டேன்னா 2 கலந்துட்டீங்க. இது கூட நீங்கள் மீனமிலம் வச்சுருந்தா அதை கலந்துக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா சாதாரண கோமியம் கிடச்சா 20 லிட்டர் கலந்துக்கங்க. இதை நீங்கள் நிலத்தில் ஊற்றி விட்ருங்க. நான் திருப்பி சொல்கிறேன், பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்க காலத்தில் ஒரு 20 நாள் இருக்கிறப்ப ஊற்றி விட வேண்டிய முக்கியமான விஷயம் இது. இதை ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அந்த பயிருக்கு வேணுங்கிற அடிப்படை சத்து கிடைக்கும். பூமியிலேருந்து அதுக்கு வேணுங்கிற உந்து சக்தி கிடைக்கும். அந்த பயிருக்கு நம்ம சத்து இல்லாமல் வச்சுருக்கிறப்ப அதிகமான தூர் வராது. அதனால் கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருள் கீழே. அதே நேரத்தில் இப்போலேருந்து ஒவ்வொரு 15 நாளுக்கும் ஒரு முறை அல்லது 12 நாளைக்கு ஒரு அல்லது 10 நாளைக்கு ஒரு தெளிக்க வேண்டிய இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான 2 பொருள் என்னென்னா, ஒன்று எருக்கு இலை கரைசல். 200 லிட்டர் ட்ரம்மில் 180 லிட்டர் தண்ணீர், 20 கிலோ பாதியாக உடச்ச எருக்கு குச்சி குச்சியாக உடச்சி உள்ளே போடுறோம். இலை, பூ, தண்டு, காயின் போடுறோம். 10 நாள் ஊற வைக்கிறோம். மேலே இருக்கக்கூடிய இலைகளை போட்டுட்டு இதை அப்படியே டேங்கில் ஊற்றி அடிக்கிறோம். 10 நாளைக்கு ஒரு முறை அடிக்கிறோம். ஒன்று இதை செய்யணும். அப்படி இல்லைன்னா கடைகளில் போனீங்கன்னா சோலு பார் அல்லது ஆக்டோபோர் அல்லது மைக்ரோபோர் அப்படின்னு போரான் பவுடர் வச்சுருப்பாங்க. 20% போரான்னு எழுதியிருப்பாங்க. அதை வாங்கிட்டு வாங்க. 100 லிட்டருக்கு 200 கிராம். இதை கலந்து தெளிங்க. இதை கலந்து இதோட மீனமிலம் கலந்துக்கலாம், பஞ்சகாவியா, ஈயம் கரைசல் இதை கலந்துக்கலாம். ஹியூமிக் அமிலம் இருந்தால் 1/2 லிட்டர் கலந்துக்கலாம். கடல் பாசி உரம் இருந்தால் 1/2 லிட்டர் கலந்துக்கலாம். இதெல்லாம் கலந்து தெளிச்சிட்டிங்கன்னா என்ன நடக்கும்? நார்மலாக நெல்லோட கதிர் இந்த இவ்வளோ தான் வெளியே வந்து நமக்கு மணிகள் தருது. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ நீளம் வெளியில் வரும். கதிர்களோட எண்ணிக்கை அதிகம் வரும், மணிகளோட எண்ணிக்கை அதிகம் வரும். அந்தந்த ரகத்துக்கு ஒரு கதிரில் எத்தனை மணி இருக்கணும்னு கணக்கு இருக்கோ அது மாதிரி வெளியே வரும். 2வது, ஒரு நெல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அரிசியோட அளவு முழுசாக மூடி இருக்கும், முழுசாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? பாதிக்கு தான் அரிசி இருக்கும், பாதி வெளியில் ஓடு இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். நமக்கு எடை கிடைக்காது, மூட்டை இருக்கும், எடை கிடைக்காது, வெயிட்டு கிடைக்காது. தயவுசெய்து சொல்கிறேங்க, எருக்கு இலை கரைசல் அல்லது சோலு பார் இந்த 2ல் ஒன்று 3 தடவை தெளிக்கணும். ஆரம்பத்தில் பூ எடுக்கிறப்ப, மணிகள் முத்துறப்ப. இது மேலே சொன்னேன்னா கீழே என்ன சொன்னேன்? நுண்ணூட்ட கலவை கொடுக்கணும்னு சொன்னேன், கடலை புண்ணா கரைசல் கொடுக்கணும். அது கூட இந்த மழைக்காலத்தில் முடியும்னா ஒரு 10 கிலோ சுண்ணாம்பும் கலந்துக்கலாம், கலந்து ஊற்றலாம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம என்ன தவறுகள் பண்ணி 2-3 மாதம் கடந்து வந்திருந்தாலும் நம்ம தவறை மீறி இந்த கடைசி நேரம் பரீட்சைக்கு எழுதுறதுக்கு முந்தின நாள் படித்து போய் பரீட்சை எழுதுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம பண்ணின தவறுகள் மீறி லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய இலக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 2400 கிலோ. அந்த 2400 கிலோ கிடைச்சாகணும். 62 கிலோ மூட்டைன்னா 39 மூட்டை கிடைக்கணும். இந்த 28 கிடைக்கிறது, 20 கிடைக்கிது, 25 கிடைக்கிது, என் நிலம் அவ்வளோதாங்க தரும், நான் இப்படி தாங்க அப்படி தாங்க, இந்த மாதிரி வாக்குகள் பேசுகிறத விட்டுட்டு தயவுசெய்து இந்த விஷயங்களை செய்யுங்க. இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று புரியலை அப்படின்னு சொன்னால் கீழே கொடுத்துருக்க நம்பரில் திரும்பவும் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நேரத்தை எப்படி அடுத்ததா சரிவர செய்யக்கூடியதுக்கான ஆலோசனை என்ன? அடுத்ததாக என்ன ஆலோசனை அப்படின்னா, ஒரு திரைப்படத்தில் பார்த்த நகைச்சுவை காட்சி. ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருப்பார் ஹீரோ எல்லாமே. அப்போ ஹோட்டல் சாப்பிட வந்திருக்க அப்புறம், ஏன் டே வாரம் செவ்வாய்க்கிழமை மட்டும் உங்கள் ஹோட்டலில் லீவ் விட்டுருதீங்க அப்படிம்பாரு. இல்லை, அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் எல்லா பாத்திரத்தையும் நாங்கள் கழுவுவோம். ஸோ அப்போ நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டாலும் நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சில ரெஸ்ட் அப்படிங்கிறது முக்கியம். ஒரு இயந்திரம் இயங்கி கொண்டே இருக்குது, நமக்கே தெரியும். சில நேரம் வீட்டில் இந்த ஏசியோ ஃபேனோ ஓடிச்சு எவ்வளோ நேரம் தாண்டா அது ஓடி, கொஞ்ச நேரமாச்சும் ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆஃப் பண்ணி போடுறோம் இல்லையா. என்னன்னா நமக்கு ஒரு பயம், அது ஓவர் ஹீட் ஆகி டொம்மு டொம்முன்னு. கண்டிப்பா எனக்கு
என்ன நடக்கும் தெரியாது. அந்த பயத்தினாலே என்ன பண்ணுவோம், அதுக்கான ரெஸ்ட் நம்ம என்ன பண்றோம். ஸோ அது போல நம்முடைய மனித உடலும் நம்முடைய மனித மூளையும் என்ன அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ், அது உடல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, ஸோ அப்போ அதற்கு தேவையான ஓய்வு என்பது கண்டிப்பா வேணும். அப்போ அந்த நேரத்துக்கான ஓய்வையும் எடுப்பது, சின்ன சின்ன பிரேக் எடுக்கிறது, சின்ன சின்ன ஃபேமிலியோட வெளியே அவுட்டிங் போயிட்டு வர்றது, இதெல்லாம் கரெக்டா இருந்தா தான் வேலையும் கரெக்டா நடக்கும், நேரத்தையும் சரிவர பயன்படுத்த முடியும். சூப்பர். கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில மார்பக கட்டி, ஃபைப்ரோடினோமா, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாக்க சிலருக்கு ஒரு பக்கம் மார்பகத்துல அல்லது 2 பக்கம், ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்டோ, 2-3 கூட சிலருக்கு இருக்கு. சிலருக்கு ஒரு பக்கம் ஒன்று இருக்கலாம். இந்த மாதிரி உள்ள பிரச்சனைக்கு அவங்க வராங்க. முதல்ல ஆரம்ப நிலையில கட்டின்னு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்து அது என்ன மாதிரி கட்டி அப்படிங்கிறது பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த ஃபைப்ரோடினோமா பற்றி நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாங்க. பொதுவாக வந்து பாருங்க, இந்த ஃபைப்ரோடினோமா அப்படிங்கிறது இட்ஸ் அ பினைன் டியூமர். இது கேன்சர் அல்லாத சாதாரண கட்டி, கொழுப்பு கட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஃபைப்ரோடினோமா வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல் காரணம் ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன். ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா செக்ரேட் ஆகிறதுக்கு பதில் எக்ஸஸ், அதாவது ஈஸ்ட்ரஜன் எக்ஸஸ் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் ரொம்ப கம்மியா ட்ரேஸா செக்ரேட் ஆகிறது, இது ஒரு காரணம். மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் அதிகமா செக்ரேட் ஆகிறது ஒரு காரணம். இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம். அதே மாதிரி என்ன ஃபுட், அதாவது ஆயிலி ஃபுட்ஸ், எண்ணெய் பதார்த்தம் நிறைய சாப்பிட்றது, அதுவும் நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிட்றத விட கடையில விற்கிற பொருட்களை வாங்கி சாப்பிட்றது, அதுல இருக்க டிரான்சியன்ட் ஃபேட் அப்படின்றது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸசிவ் காஃபி குடிக்கிறது ஒரு காரணம். காஃபில இருக்க அந்த கஃபைன், நிறைய பேர் வந்து பாருங்க பெயின் கில்லர்ஸ் எடுக்கும் போதே கஃபைன் இருக்க பெயின் கில்லர்ஸ் தான் எடுப்பாங்க, ஏன்னா சட்டுன்னு அந்த வலிக்கு கேட்கும். பட் அந்த கஃபைன் இருக்க பெயின் கில்லர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன் நிறைய பேருக்கு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதோட சைடு எஃபெக்ட் தான் இது. ஆமா, இது வர்றது உண்டு. பொதுவா இந்த மாதிரி நம்மளுக்கு டியூமர் இருக்கு அப்படின்னா, மேடம் சொன்ன மாதிரி யூனிலேட்டல், ஒரு பிரஸ்ட்ல இருக்கலாம், 2 பிரஸ்ட்ல இருக்கலாம். இதனோட சைஸ் வந்து பாருங்க, சின்ன புளியாங்கூட்ட சைஸ்ல இருந்து பெரிய ஒரு ஆப்பிள் சைஸ் கூட வர்றது உண்டு. இது பினைன் தானா, கேன்சர் நோக்கி போதா அப்படின்றது நீங்க சுய பரிசோதனை பண்ணியே கூட தெரிஞ்சுக்கலாம். அந்த கட்டி எப்படி புடிச்சிட்டு நீங்க இப்படி நகத்துனீங்க அப்படின்னா மூவ் ஆகும்போது மேல இருக்க தோல் புடிச்சிட்டு போக கூடாது, அடியில இருக்க செதை புடிச்சிட்டு போக கூடாது. அந்த எட்ஜ், அதனோட ஒரு எட்ஜ் வந்து நீங்க அமுத்துனீங்க அப்படின்னா மூவ் ஆகும். ஆமா, பிரெஸ்ட் மவுஸ் அப்படிம்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படி அமுத்துனா சட்டு நம்ம கையை விட்டு நழுவி போறாம இருக்கும். கன்சிஸ்டன்சி ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நிப்பிள் நீங்க பார்க்கணும். நிப்பிள் வந்து உள்ள அமுங்கி இருக்கக்கூடாது, இன்வெர்டட் நிப்பிள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் செக் பண்ணாலே அது பினைனா, மேலிக்னண்டா, கேன்சர் நோக்கி போகுதா அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? நீங்க ரிப்போர்ட்லயே வந்துருது வந்து ஃபைப்ரோடினோமா தாண்டி. அப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து இது முடிந்த அளவு அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், குணமாகுது. கொஞ்சம் அவங்க பேஷண்ட்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும், கடைபிடிக்க வேண்டும். முதல்ல பொறுமை வேணும், நம்பிக்கை வேணும், கடைபிடிக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், டயட் கொடுக்குறோம், மெடிசன்ஸ்க்கு. இது கியூரபிள் தான். அது நிறைய பேர் சர்ஜரியும் பண்ணிட்டு திரும்பி வருது அப்படிம்பாங்க. ஆமாமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப நீங்க சொன்னீங்க பாரு, ஏற்கனவே வந்திருக்கு, அது அறுவை சிகிச்சை செய்துட்டாங்க, திரும்ப வருது அப்படின்னா அப்ப நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் அவங்க கடைபிடிக்கணும். இப்போ ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்குதான் நம்ம வந்து நிறைய வழிமுறைகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, டயட் ஃபாலோ பண்ணுங்க, மெடிசன்ஸ் இருக்கு, கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதே போலதான் நான் சொல்றது, சைனசைட்டிஸா இருக்கட்டும், ஃபைப்ரோடினோமா இருக்கட்டும், அப்புறம் பாலிப்ஸா இருக்கட்டும், டான்சிலைட்டிஸா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் மேக்சிமம் அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட சிஸ்டமோட சூப்பர் ஒரு பியூட்டி. ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொன்னது, இப்ப நீங்களும் நானே இது புதுசா சொல்லல, ஆல்ரெடி இருக்கு, அத நினைவு கூறுறோம். நம்ம புதுசா கண்டுபிடிக்கல. உண்மைதான், அதுதானே உண்மை. நம்ம எல்லாமே இருக்கு, ஆனா மக்கள் மறந்துட்டு இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஃபீட் பண்றோம், ஸ்பூன்ல எடுத்து ஊட்டுறோம், அவ்வளவுதான். அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க, தீர்வு இருக்கு, கவலைப்படாதீங்க. ஏன்னா டீனேஜ் பெண்களுக்கு எல்லாம் வந்துட்டு பிஃபோர் மேரேஜ்
அந்த பேரண்ட்ஸும் அந்த பெண்களும் இன்னைக்கு அவ்வளோ கவலைப்படுறாங்க. நம்ம கிட்ட வர பேஷண்டா பாக்குறோம் இல்ல, அப்படிதான் கஷ்டப்படுறாங்க. அப்படிலாம் கவலைப்பட தேவையில்ல. வந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் இருக்கு, கியூர் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. என்ன நேர்களே, வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் A to Z என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி நீங்க கடைப்பிடிக்கணும், எப்படி லைஃப் லீட் பண்ணும், அப்போ கவலை இல்லாம நோய்களை குணமாக்கிய வழிமுறைகள் இருக்கு, கடைப்பிடிங்க, பலனடிக்க. என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போமா? நன்றி. அன்னை மரியே வாழ்க்கை. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கிறோம் நேரத்தை சரிவர பயன்படுத்துவதற்கு செய்ய வேண்டிய செயல்கள். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலாக என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேலையை நான் கரெக்டாக முடிச்சிட்டேன்னா, நாளைக்குரிய வேலையை நாளைக்கு செஞ்சுட்டேன்னா, இன்னைக்கு என்ன வேலை செய்யணும், இதை எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டேன்னா, எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணும்போது நம்மளால ஈஸியா அதை கடந்து செல்ல முடியும். ஓகேப்பா, நாளைக்குரிய வேலையை முடிச்சிட்டோம்ப்பா, இன்னைக்கு நம்ம நிம்மதியா இருக்கலாம்ப்பா, அப்படியே ஒரு ரிலாக்ஸ் நமக்கு எடுத்துக்க முடியும். அந்த நாள் பயனுள்ள வண்ணம் கடந்திருக்கிறதா, நினைச்ச வேலையெல்லாம் முடிச்சிட்டேனா, நமக்கே என்ன பண்ணும் தெரிய வரும். ஒரு வேலை இல்லை அப்படின்னு பதில் கிடைச்சிச்சுன்னா, எது எனக்கு தடையாக இருந்துச்சு, அப்போ அந்த வேலையை நான் எப்படி நாளைக்கு சேர்த்து செய்யறது. ஸோ அப்போ அந்த திட்டமிடுதல், திட்டமிடுதலை செயல்படுத்திய பின் அதை குறித்த ஒரு சுய பரிசோதனை, இது எல்லாம் நமக்கு நேரத்தை சரிவர பயன்படுத்துவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். சொல்லும்போது ஒரு அழகான ஒரு பொன்மொழி ஒன்று உண்டு, நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பாருங்கள், ஓடுவது முள்ளல்ல உங்களது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. அப்ப நம்முடைய வாழ்க்கை நம்மளை விட்டு தூரமா ஓடாம நாம அதுக்கு முன்னாடி ஓடி எல்லாத்தையும் சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கான ஆலோசனை இன்னைக்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். டெலிசா ரொசாலியா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், பெரியம்மாக்கள், பெரியப்பாக்கள், அத்தைகள், மாமாக்கள், அண்ணன்கள், அக்காக்கள், தம்பிகள், தங்கைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கியோனா பாஸ்டி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தேவா, கிங்ஸ்லின், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜோனிகா லூர்து பேட்ரிஷியா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜாய்ஸ், அம்மா கேத்ரின், அருட்சகோதரர்கள் சூசை, மேரி, நளினி, முகலிவாக்கம் செயின்ட் ஜோசப் பிரஸ் ஊழியர்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:4. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய இறைவார்த்தை, உனக்கு ஆசி கூறுவோர்க்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். தொடக்க நூல் 12:3. மனித வாழ்வில் ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் நாம் சந்திக்கிறோம். சிலருடைய வாழ்வில் ஆசீர்வாதங்கள் அதிகமாகவும் சாபங்கள் குறைவாகவும் இருக்கின்றன. வேறு சிலருடைய வாழ்க்கையில் சாபங்கள் அதிகம், ஆசீர்வாதங்கள் குறைவு. இதற்கு அடிப்படை காரணம் நாம் இறைவனுடைய திருவுளத்தோடு ஒத்துழைப்பதாகும். கடவுள் தன்னுடைய ஆசீர்வாதங்களை யாருக்கும் குறைவாக வழங்குவதில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை வழங்குகிறார். ஆனால் நாம் அவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அந்த விருப்பத்தோடு அவருடைய ஆசீரை தேட வேண்டும். அதோடு நாம் அவருடைய ஆசீரோடு ஒத்துழைக்க வேண்டும். இப்படி நாம் இறை ஆசீரை தேடி அவருடைய திட்டங்களோடு இணைந்து ஒத்துழைக்கிற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அழகாக ஆபிரகாமுக்கு இறைவன் சொல்லுகிறார், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி கூறுவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் என்கிறார். நம்மை பொறுத்த அளவில் கடவுள் நம்மை சபிப்போரை சபிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்பது கிறிஸ்தவ ஜெபமாக இருக்க முடியாது. ஆனால் நம்மை சபிப்போருடைய சாபங்கள்
நம்மை வந்தடையாமல் கடவுள் தடுக்க முடியும். எனவே யாருடைய கெட்ட எண்ணமும் கெட்ட அலையும் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும். அதுவே கடவுள் நமக்கு தருகிற பெரிய ஆசீர். எனவே இன்றைய நாளில் கடவுள் தருகிற நேர்மறை ஆசீர்வாதங்கள், நல்ல உடல்நலம், நல்ல மனநலம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, குடும்பத்தில் மகிழ்ச்சி, வேலையிலே நிரந்தரம், நல்ல ஊதியம், பிள்ளைகளுடைய ஆதரவு, இத்தகைய நல்ல ஆதரவு நமக்கு கிடைக்க வேண்டும். நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும். அதே சமயத்தில் நம்மை தீண்டக்கூடிய சாபங்கள், நோய் நொடி ஆகியவை, பிறருடைய தாக்குதல்கள், பொறாமை ஆகிய அனைத்தையும் இறைவன் தூரமாக வைத்திருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடி அவருடைய ஆசிரை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பானவர்களே, நேரத்தை சரிவர பயன்படுத்துவோம், வாழ்வில் வெற்றி அடைவோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாத தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.